It's story time. திருடி திங்கறதுல ஆர்வமும் ஈடுபாடும் உள்ள ஒரு வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பத்தி இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு விவசாயியோட வீட்டில் ஒரு வெள்ளாடும் ஒரு செம்மறியாடும் இருந்துச்சு. அந்த செம்மறியாடு பார்க்கறதுக்கு நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். ஆனால் வெள்ளாடு ரொம்ப ஒல்லியாக இருக்கும். கொழு கொழுன்னு நல்ல உடல் பலத்தோடு இருந்தாலும் அந்த செம்மறியாடு ரொம்ப கோழை, எதை பார்த்தாலும் பயப்படும். ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை. ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் அதுக்கு துணிச்சல் ரொம்ப அதிகம். அது ஓநாயெல்லாம் பார்த்து கூட ரொம்ப பயப்படவே பயப்படாது. எந்த ஓநாயும் என் முன்னாடி வரட்டும், நான் ஒரு முட்டுனேன்னா அது அப்படியே கீழே சுருண்டு விழுந்துரும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலாக பேசும். இந்த செம்மறி ஆட்டுக்கே சில சமயம் வெள்ளாடை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் இவன் தைரியமாக எவ்வளோ துணிச்சலாக பேசுகிறான் அப்படின்னு அந்த வெள்ளாட்டை பார்த்து செம்மறி ஆடு நினச்சிக்கும். ஒரு நாள் இந்த வெள்ளாடு தனியாக ஒரு இடத்துல புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே 3 ஓநாய் வந்துச்சு. நாம் 3 பேருமா சேர்ந்து இந்த வெள்ளாட்டை அடித்து இன்னைக்கு சாப்பிட்டுடலாமா அப்படின்னு ஒரு ஓநாய் மிச்ச 2 ஓநாய்கிட்ட கேட்டுச்சு. அப்போ அதில் ஒரு ஓநாய் சொல்லிச்சு, இந்த வெள்ளாட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப சோனியாக இருக்குது. இந்த வெள்ளாட்டை நம்ம அடித்தா கூட நம்ம 3 பேரில் ஒருத்தர் வயிறு கூட நிறையாது. அதை மாதிரி இது ரொம்ப ஒல்லியாக இருக்கு. இந்த வெள்ளாட்டை இப்படியே விட்டுருவோம். கொஞ்ச நாளில் இது நல்லா புல்லு மேய்ஞ்சி கொழு கொழுன்னு ஆனதுக்கு அப்புறமா நாம் ஒரு நாளைக்கு அந்த வெள்ளாட்டை அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஒரு ஓநாய் சொல்லிச்சு, இவன் திங்கிற கொஞ்சோண்டு புல்லில் இவன் எப்படி கொழு கொழுன்னு ஆவான். அதனால நாம் இவனுக்கு திருடி திங்கிறதுல இருக்கிற ருசியை கற்றுக் கொடுப்போம். அப்பதான் இவன் நிறைய திருடி தின்னு சீக்கிரமே கொழு கொழுன்னு ஆவான் அப்படின்னு சொல்லிச்சு. நாம் 3 பேரும் சேர்ந்து போனா அவன் ரொம்ப பயந்துருவான். அதனால நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் அவனுக்கு திருடி திங்கிறத பத்தி கத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஓநாய் மட்டும் வெள்ளாட்டுக்கிட்ட வந்துச்சு. திடீர்னு தனக்கு முன்னாடி ஒரு ஓநாய் வந்து நின்னத்தை பார்த்ததும் வெள்ளாட்டுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனா மனசுல தைரியத்தோட இவன் ஏதாவது வம்பு செஞ்சான்னா இவனை தட்டி தூக்கிற வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த வெள்ளாடு ஓநாய பார்த்துச்சு. அந்த ஓநாய் சொல்லிச்சு, உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. இப்படி காஞ்சி போன புல்ல தின்னா உன் உடம்புல என்ன பலம் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே வெள்ளாடும், அதுக்கு என்னப்பா பண்றது, கிடைக்கிறத தானே சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த ஓநாய் சொல்லிச்சு, உன்னோட முதலாளி, அதான் அந்த விவசாயி, இவ்வளோ பயிரை நிலத்துல போட்டிருக்கிறாரு. இந்த பயிர்லேருந்து உனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும், உன்னை இப்படி காஞ்ச புல்லு தின்ன விட்டாரே அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வெள்ளாட்டுக்கும் அந்த ஓநாய் சொல்றது சரின்னு தான் தோணிச்சு. நம்ம முதலாளி இவ்வளோ பயிர் விளைவிச்சாலும் நமக்கு கொஞ்சோண்டு கூட அதுலேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாமளா தேடி போய் இப்படி காஞ்ச புல்ல திங்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அது யோசிச்சிச்சு. ஆனாலும் முதலாளியோட வயல்ல அவருக்கு தெரியாம இறங்கி பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டா அவர் நம்மளை அடிச்சு பின்னிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ளாடு கொஞ்சம் தயங்கிச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓநாய் சொல்லிச்சு, நீ கவலையே படாத, உன்னோட முதலாளியோட வயல்ல இறங்கி நீ பயிரெல்லாம் மேயாத, இதோ பக்கத்து வயல்லாம் இருக்குது, அந்த வயல்லாம் இறங்கி தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வந்துரு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. பச்சை பயிரை சாப்பிட்ற ஆர்வத்துல இந்த வெள்ளாடும் ஓநாய் சொல்றது சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா தான் மட்டும் போய் தனியா மாட்டிக்க வேண்டாம், அந்த செம்மறி ஆடையும் கூட கூட்டிக்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு திட்டத்தை போட்டுச்சு. அந்த செம்மறி ஆடு வெள்ளாடு என்ன சொன்னாலும் அப்படியே ஒத்துக்கும், அதுக்கு எதிர்பேச்சு பேசவே பேசாது. அதனால வெள்ளாடு கூப்பிட்டதும் செம்மறி ஆடும் பயிரெல்லாம் திங்கிறதுக்கு கிளம்பிருச்சு. 2 ஆடும் பக்கத்து வயலுக்கெல்லாம் போய் யாருக்கும் தெரியாம தினைக்கும் கொஞ்சம் பயிரெல்லாம் தின்னுட்டு வந்துடும். இந்த 2 ஆடும் பயிரெல்லாம் மேயறத 10 நாளைக்குள்ளேயே
மற்ற விவசாயிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து இந்த விவசாயி கிட்ட, உன்னோட ஆடு ரெண்டும் எங்களோட வயல்ல இறங்கி பயிரெல்லாம் மேய்ஞ்சிருது அப்படின்னு சொல்லி புகார் பண்ணாங்க. அதை கேட்ட உடனே இந்த விவசாயிக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு வரட்டும், அந்த 2 ஆடுங்களுக்கும் காலை உடைச்சு விட்டுறேன், அப்புறம் எப்படி வந்து உங்க வயல்ல பயிரை மேயுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி கோபமா சொன்னத இந்த செம்மறி ஆடு ஒளிஞ்சிருந்து கேட்டுருச்சு. ஏற்கனவே அது ரொம்ப கோழை, இதுல விவசாயி காலை வேற உடைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ரொம்ப பயந்து போயிடுச்சு. உடனே ஓடி போய் வெள்ளாட்டுக்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிச்சு. இப்போ வெள்ளாட்டுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. காலை ஒடிச்சு விட்டுட்டா பயிரில்ல புல்ல கூட மேய முடியாது அப்படின்னு அது யோசிச்சிச்சு. உடனே செம்மறி ஆட்டுக்கிட்ட, நாம் இனிமே இந்த விவசாயி வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் வீட்டிலேருந்து தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடிடுவோம், அப்பதான் நம்ம உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. வெள்ளாடும் செம்மறி ஆடும் அதுங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு அந்த விவசாயிக்கு தெரியாம அவனோட வீட்டை விட்டு ஓடிருச்சு. கொஞ்ச தூரம் காட்டு பகுதியில வந்ததும் அங்க இறந்து போன ஓநாயோட தலை மட்டும் கடக்கிறத இந்த வெள்ளாடு கவனிச்சிச்சு. உடனே செம்மறி ஆட்டுக்கிட்ட, இது நமக்கு எப்பயாவது பயன்படும், அதனால இந்த ஓநாயோட தலையை எடுத்து நம்ம மூட்டைக்குள்ள போட்டுக்க அப்படின்னு சொல்லிச்சு. செம்மறி ஆடும் அந்த ஓநாயோட தலையை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்குச்சு. காட்டுக்குள்ள நல்லா புல்லு மேய்ஞ்சாலும் இந்த வெள்ளாட்டால காட்டுல இருக்கிற குளிரை தாங்க முடியல. இந்த குளிருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அது பார்க்கும்போது தூரத்துல ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கிறத அந்த வெள்ளாடு கவனிச்சிச்சு. அங்க யாரோ கணப்படுப்பு மூட்டிருக்காங்க போல இருக்கு, அவங்களோட சேர்ந்து நாமளும் கொஞ்ச நேரத்துக்கு குளிர் காஞ்சிட்டு வரலாம் வா அப்படின்னு அந்த செம்மறி ஆடை கூட்டிக்கிட்டு அந்த நெருப்பு இருக்கிற இடத்துக்கு வெள்ளாடு போச்சு. கிட்ட போய் பார்த்ததும் தான் அங்க 3 ஓநாய் உக்காந்துக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இந்த வெள்ளாடும் செம்மறி ஆடும் கவனிச்சிச்சு. 3 ஓநாய பார்த்த உடனே இந்த செம்மறி ஆட்டுக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளாடு நினைச்சுக்கிச்சு, இந்த செம்மறி ஆடும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட்டுச்சுன்னா இந்த 3 ஓநாயையும் நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா இந்த செம்மறி ஆடு ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால அதால இப்ப சண்டை போட முடியாது, நம்ம ஒருத்தனால தனியா இந்த 3 ஓநாய்களையும் சமாளிக்கிறதும் கஷ்டம்தான் அப்படின்னு அது யோசிச்சிச்சு. அதுக்குள்ள அந்த 3 ஓநாயும் இந்த வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் பார்த்துருச்சு. அதுல ஒரு ஓநாய் சொல்லிச்சு, நல்லா வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க, முதல்ல நம்ம சமைச்சு முடிப்போம், அதுக்கு அப்புறமா இவனுங்களை கவனிப்போம், இவனுங்க எங்க ஓடிட போறானுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஓநாய் சொன்னதை கேட்ட உடனே இந்த வெள்ளாடு சொல்லிச்சு, நாங்க இப்பவே கூட தயாரா தான் இருக்கோம், வாங்க ஒரு கை பார்த்துடலாம், இன்னைக்கு எங்களோட வேலையே ஓநாய்களெல்லாம் வேட்டையாடுறது தான் அப்படின்னு சொல்லிச்சு. வெள்ளாடு அப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த 3 ஓநாயும் விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு. என்னது வெள்ளாடு, நீ ஓநாய வேட்டையாடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த வெள்ளாடு, நான் சொன்னதை நம்பல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மறி ஆட்டுக்கிட்ட, டேய் இன்னைக்கு நம்ம வேட்டையாடினத்துல ஒரு ஓநாயோட தலை எடுத்து இவங்கள்ட்ட காட்டுறா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டோட திட்டம் புரிஞ்சிருச்சு. தன்னோட மூட்டைக்குள்ள கைய விட்டு அதுலேருந்து அந்த ஓநாயோட தலையை எடுத்து அந்த 3 ஓநாய்கிட்டையும் காட்டிச்சு. உடனே வெள்ளாடு சொல்லிச்சு, என்னடா சின்ன தலையா எடுத்து காட்டுற, நல்ல பெரிய தலையாவே எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிச்சு. செம்மறி ஆடு உடனே அந்த தலையை மூட்டைக்குள்ள போட்டுட்டு இப்படி தேடுற மாதிரி தேடிட்டு மறுபடியும் அதே தலையை எடுத்து காமிச்சிச்சு. உடனே வெள்ளாடு அதுகிட்ட, என்னடா மறுபடியும் ஒரு சின்ன தலைய காட்டுற, மூட்டையோட அடியில நல்ல பெரிய தலை இருக்கும் பாரு, அதை எடுத்து காட்டு, அப்பதான் இந்த ஓநாய்களுக்கு நம்மளோட பலம் புரியும் அப்படின்னு சொல்லிச்சு. மறுபடியும் அந்த செம்மறி ஆடு மூட்டைக்குள்ள அந்த ஓநாயோட தலைய போட்டுட்டு கொஞ்சம் தேடுற மாதிரி தேடிட்டு திரும்ப அதே தலையை எடுத்து காமிச்சிச்சு. உடனே அந்த வெள்ளாடு செம்மறி ஆட்டுக்கிட்ட, என்னடா நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சின்ன தலையவே எடுத்து காமிக்கிற, இரு நான் நல்ல பெரிய தலையை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டைய வெள்ளாடு வாங்கி அதுக்குள்ளேந்து மறுபடியும் அதே ஓநாயோட தலையை எடுத்து அந்த 3 ஓநாய்ங்க கிட்ட காட்டிச்சு. அந்த 3 ஓநாய்க்கும் இப்ப நிஜமாவே ரொம்ப பயம் வந்துருச்சு.
இன்னைக்கு காலையிலேருந்து இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் ஓநாய்ங்களெல்லாம் வேட்டையாடி எல்லா தலையையும் ஒரு மூட்டையில போட்டு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த 3 ஓநாயும் நினைச்சுக்குச்சு. ஒரு ஓநாய் சொல்லிச்சு, நம்ம சாப்பாடு வேகறதுக்கு போதிய அளவுக்கு தண்ணி இல்ல, நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி தண்ணி எடுக்கிறதுக்காக ஓடிருச்சு. மிச்சம் இருக்கிற 2 ஓநாயும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பயத்தோட அங்க நின்னுகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஓநாய் சொல்லிச்சு, தண்ணி எடுக்க போனவன ரொம்ப நேரமா காணுமே, நான் போய் அவன் என்ன ஆனான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஓநாயை மட்டும் அங்க விட்டுட்டு அதுவும் கிளம்பி அங்கேருந்து ஓடிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலயே அந்த 3வது ஓநாய் சொல்லிச்சு, நீங்க 2 பேரும் இன்னைக்கு இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க 2 பேருக்காக நல்லா சமைச்சு வச்சோம். நான் போய் அவனுங்க 2 பேரும் எங்க இருக்கானுங்கன்னு பார்த்து இப்போ உடனே கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாயும் அங்கேருந்து ஓடிருச்சு. 3 ஓநாயும் அங்கேருந்து ஓடின உடனே இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் அந்த ஓநாய்களை பயமுறுத்தி விரட்டி விட்டதை நினைச்சு பயங்கரமா சிரிச்சிச்சு. திருடி திங்கறதுல இருக்கிற ருசியே ருசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓநாய் சமைச்சு வச்சத 2 ஆடுமா சாப்பிட்டு முடிச்சிச்சு. அந்த 3 ஓநாயும் காட்டுல வேற ஒரு இடத்துல சந்திச்சுக்குச்சு. அப்ப அதுல ஒரு ஓநாய் சொல்லிச்சு, ஏண்டா எங்கேயாவது வெள்ளாடு ஓநாய வேட்டையாடுமா? நீங்க 2 பேரும் திடீர்னு கிளம்பி ஓடிட்டதுனால என் ஒருத்தனால அந்த வெள்ளாட்டையும் செம்மறியாடையும் சமாளிக்க முடியாதுங்கிறதுனாலதான் நானும் கிளம்பி ஓடி வந்துட்டேன். இப்பவே நம்ம 3 பேரும் திரும்ப அங்க போவோம், அந்த வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம சமைச்சு வச்சதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. தைரியத்தோட 3 ஓநாயும் அங்க வந்தப்போ அந்த வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் காணும், இவங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாட்டையும் காணும். அதெல்லாத்தையும் நல்லா தின்னுபிட்டு அந்த வெள்ளாடும் செம்மறியாடும் அங்கேருந்து தப்பிச்சு போயிருச்சுங்கிறத அந்த ஓநாய்ங்க புரிஞ்சுக்குச்சு. சரி விடு, ஆடை பார்த்து பயந்ததுக்கு நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி 3 ஓநாயும் அன்னைக்கு பட்டினி கிடந்துச்சு. அடுத்த நாள் காலையில இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மந்திரவாதியோட குகைக்கு வந்துச்சு. அந்த குகைக்குள்ள எட்டி பார்க்கும்போது அந்த மந்திரவாதி அன்னைக்கு அவன் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு கடவுள்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் பூஜையில கவனமா இருக்கும்போது இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் அவன் சமைச்சு வச்ச சாப்பாடை முழுக்க சாப்பிட்டுட்டு குகையை விட்டு வெளியே ஓடிருச்சு. சாப்பாடை காணுன்ன உடனேயே மந்திரவாதிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவன் உடனே 2 குட்டிச்சாத்தானை வர சொல்லி அந்த 2 குட்டிச்சாத்தானையும் வேட்டை நாயா மாத்தினான். அந்த வேட்டை நாய்கிட்ட, நீங்க 2 பேரும் அந்த வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் கடிக்க கூடாது, ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுங்க 2ஐயும் இந்த காட்டை சுத்தி விரட்டிக்கிட்டே இருக்கணும், கடைசியில 2ஐயும் இழுத்துக்கிட்டு இந்த குகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 வேட்டை நாயும் அங்கேருந்து அனுப்பிவிட்டான். அந்த வேட்டை நாய்கிட்டேந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் வேற வேற வழியில பிரிஞ்சு ஓடினாலும் அந்த 2 நாயும் விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. சாயங்காலம் வரைக்கும் ஓடினதுக்கு அப்புறமும் 2 ஆடாலையும் ஓட முடியாம 2ம் சுருண்டு கீழே விழுந்துருச்சு. அந்த வேட்டை நாய்ங்களும் ஆடுங்களை கடிக்காம அதோட கொம்பை பிடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மந்திரவாதி இருந்த குகைக்கு வந்துச்சு. மந்திரவாதி அந்த 2 ஆடுங்க கிட்டையும், நீங்க திருடி தின்னது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா, இல்ல உங்களை தூக்கி இந்த நெருப்புல போட்டுட்டா அப்படின்னு கேட்ட உடனே 2 ஆடும் பயங்கரமா பயந்து போய், நாங்க திருடி தின்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மந்திரவாதியோட காலில் விழுந்து மன்னிச்சிட சொல்லி கெஞ்சிச்சு. அந்த மந்திரவாதி சொன்னா, நீங்க 2 பேரும் திருந்திட்டதுனால நான் உங்க 2 பேரையும் மன்னிக்கிறேன், நீங்க 2 பேரும் உங்களோட பழைய முதலாளி கிட்ட போங்க, இனிமேலாவது மத்தவங்க உழைப்ப திருடி திங்காம நீங்களே புல்லு மேய கத்துக்கங்க அப்படின்னு சொன்னான். வெள்ளாடும் செம்மறியாடும் காணாம போன கவலையில இருந்த அந்த விவசாயிக்கு அதுங்க 2ம் திரும்ப வந்தது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அதுங்க 2ம் இனிமே மத்தவங்க உழைப்ப நாங்க திருடி திங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த விவசாயி, சரி இதுங்க 2ம் காட்டுல போய் எங்கேயோ ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் 2 ஆடும் யாரோட உழைப்பையும் திருடி திங்கறதே இல்லை. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை
பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.